அந்த பக்கம் எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் என்னதான் நடந்துட்டு இருக்கு, அடுத்த சிஎம் வரப்போறவர் எங்கதான் இருக்கிறாருன்னு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தேடுறது ஒரு பக்கம், அவங்க கட்சிக்காரங்களும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. நீ என்னனாலும் பண்ணிட்டு இருக்கிற, தப்புண்ணா, ரொம்ப தப்புண்ணா. அது நேர்காணல் செய்தாருன்றாங்க. இது என்ன நேர்காணல்? இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் எல்லாத்தையுமே விகடன் தான் வெளியிட்டு இருக்கு. விகடனும் சத்தியமா வெளியிடுறாங்க. முதல் கட்டம், இரண்டாம் கட்டம் அவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. பணத்தை வீட்டுல வச்சுட்டு சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிவிக்கே வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடக்கம் பண்ண போறாங்கன்றது ஒரு ஸ்கேம்னு புரிஞ்சுக்கலாமா? இதை டிவிக்கே ஒரு ஸ்கேம் தான். யோசிச்சு பாருங்க. ஒரு நீங்க 234 தொகுதி, ஒரு தொகுதியில பாண்டிச்சேரியில 5 கோடி ரூபாய் வாங்குறாங்க, தமிழ்நாட்டுல 8 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க. 8 கோடி டு 10 கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்கன்றாங்க. ஒரு தொகுதிக்கு நீ 10 கோடி ரூபாய் வாங்குற அப்படின்னா 234 தொகுதியில எவ்வளவு ஆச்சு? ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இது அவங்களே தான் சொல்றாங்க. இந்த காசு தலைவர் தான் போதா, இல்ல கீழே இருக்கிறவங்க கூட அவர் பேரை சொல்லிட்டு வாங்கலாம்ல? அப்படின்னா நீ புஷியானது மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் இந்த ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கிற கட்சிகளே ஆக கேவலமான ஒரு கட்சி தான். சரி, மேஸ்திரியே இல்லைன்னா கூட ஒரு கொத்தனார்கிட்ட வேலையை கொடுத்தோம்னா கொத்தனாருக்கு ஒன்று தெரியும்ல, ஒரு ஹால் வேணும், ஒரு இது வேணும், அவர் ஒன்று கோடு கீடு போட்டு அவர் ஒன்றா செஞ்சிருவாரு. யாருமே எல்லாருமே சித்தாலா இருந்தாங்கன்னா அவங்க என்ன இங்க இருக்கிறக்கெல்லாம் அங்கே தீட்டு வரும், அங்க இங்க தீட்டு வரும், எல்லாரும் வேலை செய்வாங்க. ஸோ உண்மையிலேயே டிவிக்காரங்க நிறைய வேலை செய்யலாம். எப்படி வேலை செய்யலாம்? அங்க இருக்கிற செங்கல் எங்க தூக்கிட்டு வரோம், இங்க இருக்கிற மண்ணை அங்க கொண்டுவோம், மாத்தி மாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மே 4 அன்னைக்கு செங்கல் கல் எல்லாம் அப்படியே இருப்போம், கட்டடம் எதுவுமே இருக்காது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆதவர்ஜுனா ஒரு மேடையில பேசுறாரு, நீ திமுக ஆட்சியில் இருக்கிற வரையும் தான் எங்க தலைவரை நீங்க கட்டுப்படுத்த முடியும், அந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எங்க தலைவர் ரோட்லயே தான்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அவரு கம்முன்னு கிளம்பி மும்பை போயிட்டாரு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. தொகுதி பங்கீடுல மும்முரமா திமுக செயல்பட்டு இருக்கு. அந்த பக்கம் எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் என்னதான் நடந்துட்டு இருக்கு, அடுத்த சிஎம் வரப்போறவர் எங்கதான் இருக்கிறாருன்னு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தேடுறது ஒரு பக்கம், அவங்க கட்சிக்காரங்களும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியா? நம்ம ஒரு பையன் சொல்லியிருந்தான், 73 வயசு பெரிய ஒரு ஸ்டாலின். அவரு ஒரு 7 நாளைக்கு ஷெட்யூல் போட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 72 வயசு பெரியவர் எதிர்கட்சி தலைவர். அவரு டெய்லி சீன்ல வந்துகிட்டே இருக்கிறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, டெல்லிக்கு போறாரு, வராரு, பிஸியா இருக்கிறாரு. நீ என்னனாலும் பண்ணிட்டு இருக்கிற, தப்புண்ணா, ரொம்ப தப்புண்ணா, இனியாவது இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு 15 வயது ஒரு பையன் சொல்றான். அவங்க வரைக்கும் கவனிக்கிறாங்க. விஜய் என்ன ஏதோ பண்ண போறாருன்னு. ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லையா, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், உங்க போலீஸ் கிடையாது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் போலீஸ் எங்க அண்ணன் அப்படியே அறுத்து தள்ளுவாருன்னா. அவன் சொன்னதுல இருந்து வெளியே வரல. இப்போ முன்னாடிலாம் வயசுக்கு வந்த பிள்ளைகள் 40 நாள் குச்சி கட்டி வச்சிருப்பாங்க, வச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி வெளியே கொண்டு வருவாங்க. இப்பெல்லாம் பரவாயில்ல, அவங்கெல்லாம் 3வது நாளே வெளியே வந்துடுறாங்க. ஆனா விஜய் தான் என்னவோ தெரியல, ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ள போனாலும் சரி குறைஞ்சது 10 நாள்ல இருந்து 72 நாள் வரைக்கும் வருது. அவர் என்னதான் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணுவாருன்னு தெரியல. ஒரே மர்மம். என்ன ஏதோ சொல்றாங்க, அது அது பண்றாங்க, இது பண்றாங்கன்றாங்க தவிர எல்லாமே தகவல் வெற்றி கழகத்திலிருந்து தகவல்களா வருதை தவிர ஆளு காணோம், வேலைகள் செய்யல. இப்போ வேட்பாளர் தேர்வு அப்படின்றது ஒரு தேர்தல் நேரத்துல மிக முக்கியமான நடவடிக்கை. திமுகவுடைய தலைவர் அவங்க ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க, டிஆர் பாலு, அப்புறம் KN நேரு ஒரு டீம். அவங்க தினமும் காலையில ஆனா உட்கார்ந்து 10 மணி ஆனா அறிவாலயத்துல உட்காந்துடுறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து சொல்லிடுறாங்க, காலையில இந்த மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டங்கள். அவங்க நிறைய எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு மொத்தமே 3000 பேர் தான் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க. கொடுக்குறாங்க. அவங்களை நேர்காணல் செய்யறாங்க. நீ ஒருத்தர் கூட நீ வரக்கூடாதுன்னு யாரையும் சொல்றது இல்லை, அப்ளை பண்ண எல்லாரையும் வர வைக்கிறாங்க. எல்லார்ட்டையும் கேட்குறாங்க என்னென்ன பின்னணி, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, கட்சியை பத்தி உங்க கருத்து என்ன, எஸ்ஐஆர்ல பத்தி கேள்வி கேட்குறாங்க. அதை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. பண்ணி அதுல இருந்து ஆட்களை முடிவு பண்றாங்க. அது இப்பன்னு இல்லை, அது அப்ப இருந்து கலைஞர் காலத்துல இருந்து அதான் முறை. உதயநிதி ஸ்டாலினும் அதுல போய் கலந்துக்கணும். ஸ்டாலினுமே இன்டர்வியூ போய் தான் வந்திருக்கிறாரு. அப்படி ஒரு வேலையை செய்யறாங்க. அதுல இருந்து வேட்பாளர் தேர்வு செய்வாங்க. இவரு ஒரு வினோதமான ஒரு வேட்பாளர் தேர்வு என்ன அப்படின்னா,
அது நேர்காணல் செய்தாருன்றாங்க. இது என்ன ஆக்சுவலா நேர்காணல்? இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் எல்லாத்தையுமே விகடன் தான் வெளியிட்டு இருக்கு. விகடனும் சத்தியமா வெளியிடுறாங்க. முதல் கட்டம் 2ஆம் கட்டம்னு அவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் தேர்தலை சந்திக்கிற கட்சி அது ஒரு விழா மாதிரி வச்சு ஒரு மேடை போட்டு அப்படி அறிவிச்சா தானே ஒரு பிரபலமா போய் சேர முடியும் மக்கள். சரிதான். இப்போ சீமான் வந்து என்ன பண்ணுவாரு, மொத்த வேட்பாளரையும் ஒரு மேடையில ஏத்துவார், ஏத்தி அங்கிருந்து அறிவிப்பார். ஒவ்வொரு எந்தெந்த தொகுதியை திருவிழா போல அதை செய்வார். ஒவ்வொரு தேர்தலையும் அன்பு இளவல், அன்பு இளவல், என் தம்பி, செயல் வீரன், அப்படி இப்படின்னு என்னவோ அதை வந்து சொல்லுவார். வீரப்பனுடைய மகளை வந்து அறிவிப்பார், காளியம்மாளை அறிவிப்பார். அது ஒரு திருவிழா போல இருக்கும். அவ்வளோ பேர் கூடி அது ஒரு அதுல இருந்து தேர்தல் விளைய தொடங்க உற்சாகமா செய்யணும் அப்படின்னு போவாங்க. இங்க என்னன்னா இதுவும் தகவல் தான். இப்போ விஜய் பெரம்பூர்ல நிப்பாரா மாட்டாரா இது யாருக்கு தெரியும்? அது யாருக்கும் தெரியாது. புதிய தலைமுறை மட்டும்தான். புதிய தலைமுறையில தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எதுல இருந்து நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க, எது இந்த குற்றவாளிகளை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. இவன் தான் சஸ்பெக்ட் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கிற மாதிரி, விஜய் இந்த தொகுதியில தான் நிக்க போறாரு அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, அவங்க வந்து அங்க வந்து தேர்தல் பணிமனையில வந்து ஏசி போட்டுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு தேர்தல் பணிமனையில ஏசி போட்டுக்கிறாங்கன்னா அங்க யார் வருவா? அப்போ விஜய் தான். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க தவிர அவங்க தரப்புல இருந்தும் எதுவும் இல்லை. இந்த பணத்தை வீட்டுல வச்சுட்டு சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டிவிக்கே வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பணம் அடக்கம் பண்ண போறாங்கன்றது அதுல பஞ்சாயத்து வரும். எனக்கு கடன் வச்சிருக்கிறான்னு ஒருத்தன் வந்து பேசுவான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன எல்லாமும் நடக்குது. ஆக்சுவலா இப்போ வந்து டிவிக்கு ஒழிக புசியானது ஒழிகெல்லாம் கோஷங்கள் அதிகமா கேட்கறது. அது நிறைய செய்தி அது ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்ப என்னன்னா அவங்க வந்து பாண்டிச்சேரியில அங்க வந்து இவர் சொல்றதுன்னா, என்ன போல அவரும் புதுசா வந்தவர் தான், அவர்கிட்ட பெட்டி வாங்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க. 5 கோடி ரூபா கேட்டாங்க. 5 கோடி ரூபா நான் முடியாதுன்னு சொன்னேன். இவ்வளவுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. 5 கோடி ரூபா வாங்கிட்டு சீட்டு போட்டாங்க. இன்னொன்று பிஜேபியில் வந்த ஆளு அவரு அப்படின்னு சொல்லி, பிஜேபியில் வந்த ஆளுக்கு இவங்க சீட்டு கொடுக்குறாங்க, காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி ஏடிஎம்கேலையும் பிஜேபிலையும் யாருக்கெல்லாம் சீட்டு இல்லையோ அவங்கெல்லாம் இங்கே வந்து சீட்டு வாங்கிக்கிறாங்க. ஏடிஎம்கே இந்த மாதிரி 2 சீட்டு தான் பாண்டிச்சேரியில். மீதி ஆளுங்கெல்லாம் இவங்ககிட்ட என்னப்பா ரேட்டு சொல்லுங்க, அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குற மாதிரி வந்து சீட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்காரனுக்கு கட்சிக்கு வேலை செஞ்சவனுக்கு யாருக்கும் சீட்டு கிடையாது. பேருக்கு ஒரு சிலரை மாவட்ட செயலாளர்கள் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க தவிர ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் இந்த ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கிற கட்சிகளே ஆக கேவலமான ஒரு கட்சி தான். ஒவ்வொரு கட்சியும் கரப்ஷன் ஆகிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். காங்கிரஸ் கட்சி வந்து அது 1875 இருந்து இருக்குது. அப்போ இருந்து உள்ள கட்சி எப்போ கரப்ஷன் ஆகுது? அது இந்திரா பீரியட்ல தான் கரப்ஷன் ஆகுது இல்லையா? அது வரைக்கும் அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. தேசத்துக்காக போடப்பட்ட கட்சி, தியாகிகளை கொண்ட கட்சி, அப்படி ஒரு இருந்தது. அர்ப்பணிப்பு தியாகம்லாம் பார்த்துருப்போம். திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. அதிமுகவுக்கு கூட அப்படி ஒரு வரலாறு உண்டு. ஒரு 80க்கு பிறகுதான் கரப்ஷன் ஆனாங்க. 77 to 80ங்கிறது அவ்வளோ இது கிடையாது. அந்த எலெக்ஷன்ல தான் அந்த பிரச்சனை எதிர்கொண்டாரு. அதுக்கப்புறம் தான் சாராய கடை அது இதுன்னு வேற மாதிரி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி பிறக்கும் போதே ஊழலோட பிறக்குது, கரப்ஷனோட பிறக்குது, சீரழிவோட பிறக்குது, கும்பல் கலாச்சாரத்தில் பிறக்குதுன்னு அது இதுதான். ஒரு ஸ்கேம்னு புரிஞ்சுக்கலாமா? இதை டிவிக்கே ஒரு ஸ்கேம் தான். அவங்க ஸ்கேம் பண்றாங்களா இல்ல, அது ஒரு பார்ட்டியே ஸ்கேம் பண்றதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டி தான். ஸோ அது ஒரு மோசடியாகவே எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா எல்லாத்தையுமே மோசடியா செய்யணும். அதுல கொஞ்சம் கூட பாரபட்சமோ ஈவிரக்கமோ இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க 234 தொகுதி, ஒரு தொகுதியில பாண்டிச்சேரியில 5 கோடி ரூபா வாங்குறாங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி ரூபா வரைக்கும் சொல்றாங்க. 8 கோடி டு 10 கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்கன்றாங்க. ஒரு தொகுதிக்கு நீ 10 கோடி ரூபா வாங்குற அப்படின்னா 234 தொகுதியில எவ்வளவு ஆச்சு? 2340 கோடி ரூபா ஆச்சு. அவ்வளோ பெரிய கொள்ளையடிக்கிறது. அவர் ஜெயிக்கணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. நான் வந்து 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தேன், 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தேன்னார்ல, அது எதுக்கு? 2000 கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கு. இப்போ இந்த 6 மாச கால் ஷீட்டுக்கு 2300 கோடி அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்கள் சினிமாவில் என் படத்தை பார்த்துட்டு காசு கொடுத்தானே இருந்தானுங்க. இப்போ என் கதைகளை பேசிக்கிட்டு காசு கொடுக்கட்டும், ஜாலியாக தானே இருக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, பாட்டுலாம் வைக்கிறாங்க, எல்லாம் என்னுடைய படத்தில் உள்ள சாங்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக தானே வச்சிருக்கேன். அதுக்காக அது ஒரு நாள் பார்த்துட்டு போயிடும். இப்போ டெய்லி என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். விமர்சனம் பண்ணியோ ஆதரிச்சோ எதிர்த்து ஏதோ ஒன்று உங்களை பிஸியாக வச்சிருக்கிறேன்ல, அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டுங்கிற மாதிரி அது ஒரு தண்டனை. அப்போ ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்கலாம். ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இது அவங்களே தான் சொல்றாங்க. இந்த காசு தலைவர் தான் போதா இல்ல கீழே இருக்கிறவங்க கூட அவர் பேர் சொல்லிட்டு வாங்கலாம்ல? சார் அப்படின்னா நீ புஷி ஆனந்த் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா இதுதானே பெரிய பிரச்சனை. பதவி போட ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை வருதா இல்லையா? ஒன்றிய செயலாளருக்கு 5 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா,
இன்னைக்கு ஒரு பையன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மதுரையிலிருந்து ஒரு பையன் தங்கப்பாண்டியன் மாவட்ட செயலாளர், அவர் வந்து சர்மிளாங்கிற ஒரு மகளிர் அணி பொறுப்பில் உள்ளவங்க சீட்டுக்காக வந்து பதவி போடுறதுக்காக 40 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ சீட்டுக்காகவும் பேசுகிறாங்க. அந்த காசை திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்டபோது அவங்க வந்து நாங்கள் அதில் ஏதோ ஒரு இதில் ஃபண்டில் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம், அது வந்து இப்போ 50 லட்சம் ஆயிடுச்சு, அதை வந்து நாங்கள் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏதோ ஒன்று கதையை சொல்லியிருக்கிறாங்க. அது முதிர் உடஞ்ச உடனே 50 லட்சமான்னு இவங்க திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் 50 லட்சமும் வரல. இப்போ எங்கன்னு மறுபடியும் கேட்டுக்கிறாங்க. நிர்மல்குமார்கிட்ட கொடுத்துருக்குறோம், அது வந்துடும் அப்படின்னாங்க. மறுபடியும் போய் கேட்டால் அது வரல. எலெக்ஷனுக்கு முன்னாடி தந்துடுவாங்க அப்படின்னாங்க. இப்போ எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, அவங்களுக்கு காசு கொடுக்கல. இப்போ கேட்டால் எலெக்ஷன் முடியட்டும் 1 கோடி ரூபாய் திருப்பி தந்துடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முழுக்க ஏமாத்து அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது, மேலிருந்து கீழே வரைக்கும். நீங்கள் விஜய் யோக்கியனான்னு கேட்கும்போது இந்த காசெல்லாம் யாருக்கு போகுது? ஒன்று யோக்கி என்ன பண்ணணும், இந்த மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? மதுரையில் வந்து ஒரு பேர் என்னது கல்லணைன்னு ஒரு பேர் ஒன்று அவர் மேலே ஏகப்பட்ட புகார், அவருக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பர்வேஸ்னு ஒருத்தர் புதுக்கோட்டையில், அவரும் இதே மாதிரி ஊழல் புகார், பணத்தை வந்து ஏகப்பட்ட காசு வாங்கிக்கிறாங்க, சீட் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு காசு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் ரீல்ஸ் போட்டுன்னு இருப்பாரு, பிரபு. பிரபு சரி, அவராவது கை காசை போட்டு செலவு பண்றாரு, நம்ம ஜாலியா அவரை என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படி போயிடணும். ஆனா இவங்கெல்லாம் வந்து கிரிமினல்ஸ். சொந்த கட்சிக்காரங்களை, சொந்த மக்களை, ரசிகர்களை ஏமாத்தி காசு பிடிங்கி அதை கீழே இருந்து வசூல் பண்ணி அதுல ஒரு பகுதியை மேலே கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய கொள்ள கும்பல் இது நீங்க யோசிச்சு பாருங்க. 2300 கோடி ரூபாயை ஒரு எலெக்ஷன்ல ஒரே ஒரு ஸ்கேம்ல அடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் நிறைய இருக்குது. கட்சிக்கு நன்கொடைன்னு 2 கோடி ரூபா கேட்டுக்கிறாங்க, புஷி ஆனந்துக்கு தனியா 1 கோடி ரூபான்னு கொடுக்கணுன்றாங்க. இப்படி எல்லா வகையிலையும் சீட்டு பலரும் வாங்குறாங்க. 10 பேர் 20 பேர்கிட்ட வந்து ஆசை காட்டி அவங்ககிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கறக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு உச்சத்தை விட்டு வரல, இன்னும் உச்சத்துக்கு தான் போயிடுது. அதைத்தான் சொல்றேன், ஒருத்தன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போறதுங்கிறது உச்சத்தை விட்டுட்டு போறது இல்லை, அது தியாகம் பண்றது இல்லை, அது ப்ரொமோஷன். முன்னாடி ஒரு ரசிகர்கள்ட்ட வந்து டிக்கெட்டுங்கிற பேர்ல வசூல் பண்ணிட்டு இருந்த, இப்போ எலெக்ஷன் டிக்கெட்டுங்கிற பேர்ல வசூல் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல இப்போ 10 கோடி 15 கோடி 8 கோடி வாங்குறாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி தலைவர்ன்ற முறையில பண்ணணும்ல. ஜெயிக்க வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேலை செய்யற மாதிரி தெரியுது. எந்த வேலையா செய்யறாங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் எந்த வேலையும் செய்யல. 41 பேரை கொன்ன, மொத்தம் 50 பேர் கணக்கு வந்துருச்சு. இப்போ சமீபத்துல இன்னைக்கு ஒரு பையன் இறந்துருக்கிறான் இல்லையா? தஞ்சாவூர்ல அந்த பைக்ல பின்னாடியே போனவே அடிபட்டு தலையில அடிபட்டது ஒரு பையனுக்கு, இன்னொருத்தர் முதுகுல அடிபட்டுச்சு. அதுல ஒரு பையன் தலையில அடிபட்ட பையன் இறந்துட்டான். அன்னைக்கு அவர் அன்னைக்கே சொன்னார், இதெல்லாம் போகாத, யாரும் உனக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன்னாரு. இன்னைக்கு 19 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சியில இருந்து யாருமே பார்க்கல, ஒரு சின்ன உதவி கூட செய்யல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான உதவி கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செஞ்சார். நீ அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தாரு. அவர் தான் போய் பார்த்தாரு, அவர் தான் அந்த செலவுகள் கொடுத்தாரு. இவங்க எதுவுமே செய்யல. சரி, இப்போ எலெக்ஷனுக்காக ஏதாவது இவங்க நிறைய பேர் மாவட்ட செயலாளரை கட்சிக்காரனுக்கு கொடுத்துருக்குறாங்க, வெளியே இருந்த ஆளுகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேசுறோம். நிறைய மாவட்ட செயலாளர்களே மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்க கிடையாது, வெளியே இருந்து வந்தவங்க, காசு கொடுத்துட்டு வந்தவங்க. இது ஒண்ணு. மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவனுக்கும் காசு கொடுத்தவனுக்கு தான், பணக்காரனுக்கு மட்டும்தான். அடுத்தது இப்போ சீட்டு வெளியே இருந்து வர்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லார்ட்டையும் செலவு பண்றதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு 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 நபருக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் முடியுமா? இல்ல, ஆட்டோக்காரர் வந்து வாங்குறாரு, ரோட்டுல ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க வந்து எங்களுடைய விருப்ப மனு வாங்குறாங்க, மெக்கானிக் வந்து வாங்குவாரு. என்ன கேட்டா அதெல்லாம் நஷ்டம். அந்த பசங்க போய் வாங்கின வரையில் நஷ்டம். அது இப்போ நீங்க ஒரு படத்துக்கு டிக்கெட் பார்த்தா கூட ஒரு 3 மணி நேரம் ஷோ ஒன்று காட்டிட்டாங்கல்ல, இதுல எந்த ஷோவும் காட்டல. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல 1 லட்சம் அந்த வேட்புமனுக்கள் விற்பனையாச்சு, ஒன்னு 100 ரூபான்னு போட்டு வித்துட்டாங்க. சரி, திருப்பி வந்தது எவ்வளோன்னு கேட்டால் 50,000 வந்துச்சுன்றாங்க. எவ்வளோ கட்டி? 10,000 கட்டி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பண்டல் போட்டு வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, யாரை தேர்ந்தெடுத்தீங்க? யாரை நேர்காணல் செஞ்சீங்க? அது எதுவுமே நாடகம். இல்லை, விஜய் கூப்பிட்டு நேருக்கு நேரு பேசினாரு, அதைத்தான் சொல்கிறேன்ல. போயிட்டு நீ களத்தில் போயிட்டு வேலை பாருங்க. அதெல்லாம் என்னன்னா, புஷி ஆனந்த் ஏற்கனவே தேர்வு செஞ்சு யாரெல்லாம் காசு வாங்கியிருக்கிறாரோ அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் மேற்கு மாவட்டத்தில் செங்கோட்டையன் அவர் சிலரை சொல்லியிருக்கிறார், அது 4 மாவட்டங்கள் அவர் பொறுப்பு, அதில் பாதி புஷி போடுவார், மீதியை அவர் போடுவார். அது எப்படின்னு தெரியல. புஷி போடுறதுக்கு புஷி காசு வாங்கிடுவார், அவர் அதுதான் தகுதி. காசு கொடுத்தா ரைட்டு, கெப்பாசிட்டி நம்ம கேட்டோம் 10 கோடி ரூபாய் கேட்டோம் கொடுத்துட்டா, அப்போ கெப்பாசிட்டி இருக்குது, இதான் தகுதி அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு செய்யப்பட்ட ஆட்களை, ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்களை விஜயை பார்த்து அண்ணா வணக்கம்ண்ணா தோளில் கையை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கையில் ஒரு பை கொடுக்குறாரு.
அது என்ன பையன் தெரியல, இந்த திரும்பி வராத அப்படின்னு கொடுக்குறாருன்னு தெரியல. உள்ள ஒரு அந்த booklet. தொகுதியினுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்குது, வாக்காளர் லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரி, அவர் கொடுத்து விட்றாருன்னு வச்சுப்போம். கொடுத்து விட்றாரு, அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண தெரியும்னு கேட்குறேன். ஒரு மெக்கானிக் கையில் வந்து ஒரு ஸ்பேனர் கிடச்சிதுன்னா அதை திறக்கிறது மாட்டுறதுன்னு ஏதோ ஒன்று செய்வான். எதுவுமே தெரியாதவங்க கையில் அந்த ஸ்பேனரை கொடுத்தா மண்டையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேற என்ன தெரியும்? அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லை பென் டிரைவ் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு 250 ரூபாய்க்கு ஒரு பென் டிரைவ் வாங்கி கொடுத்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது அதில் இருக்குது செய்ய தெரியணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அது கும்பல். வேலை செய்ய தெரிஞ்ச ஒருத்தன் வேலை செய்ய தெரியாத பலரை வச்சு வேலை வாங்கிடலாம், சரியா? ஆனால் வேலை செய்ய தெரியாத அத்தனை பேரும் சேர்ந்து சும்மா தான் நிற்கணும். நீங்கள் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு நீ செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும்ல, குறைஞ்சபட்சம் ஒரு இதான் வீடு, அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும்ல. இன்ஜினியருக்கு எதுவும் தெரியலனா கூட மேஸ்திரியை கட்டி முடிச்சிருவாரு. ஆமாம், இப்போ மேஸ்திரியாவது வேணும். சரி, மேஸ்திரியே இல்லைன்னா கூட ஒரு கொத்தனார்கிட்ட வேலையை கொடுத்தோம்னா கொத்தனாருக்கு ஒன்று தெரியும்ல, ஒரு ஹால் வேணும், ஒரு இது வேணும், அவர் ஒன்று கோடு போட்டு அவர் ஒன்றா செஞ்சிடுவார். எல்லாருமே சித்தாளாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன இங்கே இருக்கிறக்கெல்லாம் அங்கே தூக்கிட்டு வரோம், அங்கே இங்கே தூக்கிட்டு வரோம், எல்லாரும் வேலை செய்வாங்க. ஸோ உண்மையிலே டிவிக்காரங்க நிறைய வேலை செய்யலாம். எப்படி வேலை செய்யலாம்? அங்கே இருக்கிற செங்கல் எங்கே தூக்கிட்டு வரோம், இங்கே இருக்கிற மண்ணை அங்கே கொண்டு போவோம், மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மே 4 அன்னைக்கு செங்கல் கல் எல்லாம் அப்படியே இருப்போம், கட்டடம் எதுவுமே இருக்காது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது.